Hi sisters. So welcome to Silk Thread Jewelry Making course. Today classல நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தது மாதிரி இந்த பேச்சஸ் ஓகேவா ஆல்ரெடி நான் எப்படி இது பண்ணணுங்கிறத நான் காட்டியிருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா, ஸோ பாருங்கள், இந்த கேப் வரைக்கும் நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த ஜர்தோசி ஸ்டிக் பண்ணியிருக்க அந்த அவுட்டரை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணி ஒரு சைட் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பத்தலை. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு 2 சைட்லேயும் ஈக்குவல் கேப் விட்டு இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம B7000 யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிளேஸில் ஸ்டிக் பண்ணுறீங்கிறத வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் இந்த டாப் போர்ஷன் நமக்கு வராது. ஸோ அதில் க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம். அப்புறம் இதில் கொஞ்சம் இடம் வராது. ஓகேவா, இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஈவன் ஸ்பேஸிங் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், ஸ்டிக் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எடுத்து மாற்ற வேண்டாம். இப்படி பிடிச்சா தான் அதில் அப்படியே ஸ்டிக் ஆகி நிற்கும். ஸோ கொஞ்ச நேரம் இதை அப்படியே பிடிச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இனி இந்த கேப், இப்போ இதில் கேப் இருக்குது, இந்த ஸ்பேஸ், அப்புறம் இந்த கேப், இதிலலாம் நம்ம வேறு ஏதாச்சும் பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவுமே இதை ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா,
ஸோ இந்த கேப் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணுன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ எனி பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மேக் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை இதிலே கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்காக மாடலுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பட்டர்ஃப்ளை. ஓகேவா? ஸோ இந்த பட்டர்ஃப்ளை பேச்சஸ் மட்டும் நான் வந்து ஷீட்டில் ரெடி பண்ணிவிட்டு, OHP ஷீட்டில் ரெடி பண்ணிவிட்டு, ரிமைனிங் எல்லாமே நான் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபுல் பேங்கிலும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஹேண்டில் வியர் பண்ணும்போதும் நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும். சிங்கிளாக போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பீகாக்கில் சிம்பிளான பேட்டர்ன். அதாவது பேட்டர்ன் சிம்பிளாக இருக்கும், பட் ஒர்க் வந்து கிராண்டாக இருக்கும். இது வந்து அன்னம். இதுவும் இதே மாதிரி பேட்டர்ன் ரெடி பண்ணது தான் OHPயில். இது வந்து மேங்கோ. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸே நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம ஹேண்டில் வியர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ நான் சுகர் பீட்ஸ் ஸ்டிக் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது இந்த மாதிரி தான். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் கோல்டன் சுகர் பீட்ஸை போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்பிட்வீன் கேப் எல்லாமே ஃபில் ஆகிரும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சுகர் பீட் யூஸ் பண்ணாதீங்க. சுகர் பீட் வந்து குட்டி குட்டி ஸ்பேசஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் மட்டும். த்ரெட் வந்து நமக்கு விசிபிள் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டோன்ஸ், பீட்ஸ் அப்படி எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் கொடுத்துருக்க மாதிரி இப்போது 3D பேட்டர்ன்ஸ் ஒரு பேட்டர்ன் இதில் மேக் பண்ணிவிட்டு, இதில் குட்டி குட்டியாக டிசைன்ஸ் கொடுத்துட்டு, இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஏதாச்சும் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணோம், இல்லைன்னா பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணி ஃபோட்டோ வீடியோ எடுத்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கு வந்து கடா பேங்கிள் டிசைன். ஸோ கடா பேங்கிள்னாலே ஃபுல் டிசைன் பேங்கிள். நமக்கு வந்து த்ரெட் ஒர்க் எதுவுமே வெளியே விசிபிள் ஆகிறது மாதிரி இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ். இது வந்து நீங்கள் 2 கட் ஃப்ளாட் மட்டும் வச்சு கூட பண்ணலாம். இல்லைன்னா
2 கட்டுங்கிறீங்க 1 கட் ஃப்ளாட் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி 1 கட் ஃப்ளாட்டும் ஒரு 2 கட் ஃப்ளாட்டும் பேலன்ஸ் இருக்குதுன்னா அதையும் சேர்த்து வச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கடா பேங்கிள் ஓவர். நெக்ஸ்ட் என்னென்னா லேஸ் யூஸ் பண்ணி பேங்கிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் லேஸ் யூஸ் பண்ணி பேங்கிள் மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான மாடல். ஓகேவா? இது வந்து ஒரு 2 கட் நார்மல் பேங்கிள். இப்போ உங்கள்கிட்ட 2 கட் நார்மல் இருக்குன்னா 2 கட் நார்மல் எடுத்துக்கோங்க. இல்லை 1 கட் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் உங்கள்கிட்ட என்ன பேங்கிள் பேலன்ஸ் இருக்கோ அது வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லி ரேப்பிங்காக தான் இருக்கும். ஓகேவா? இப்படியும் பண்ணலாம். இல்லைனா நம்ம நார்மலாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணிவிட்டு அதில் டிசைன்ஸ் இந்த மாதிரி இப்போது வளைஞ்சி வளைஞ்சி போகிற மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணவும் செய்யலாம். ரிமைனிங் ஸ்பேஸில் வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் கொடுக்கணுன்னா கூட கொடுத்துக்கலாம். இது நீங்கள் என்ன பேங்கிளில் வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? 1 கட் 2 கட் நார்மல் ஃப்ளாட் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 1 கட் நார்மல் பேங்கிள் எடுத்திருக்கேன். தென் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். க்ளூ வந்து நம்ம நார்மல் B7000 ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த அளவுக்கு இது ஸ்டிக் ஆகி நிற்காது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது, அதனால் அப்படி. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து B7000 கொடுத்து ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு நைட் ஃபுல்லாகாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகி நிற்கும். ஓகேவா? இதை வந்து நம்ம இப்படி இதை சுற்றி நம்ம வந்து ரேப் பண்ணுறது தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி லேஸ் பேங்கிள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் கலர் பேங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் என்ன கலர் லேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கலரில் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்பிட்வீனில் கேப் தெரிஞ்சதுனாலும் விசிபிள் ஆகாது. ஓகேவா? இதில் நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பேங்கிள் வந்து ப்ளூ கலர். ஸோ அந்த மாதிரி கேப் தெரியாமல் இருக்கணும்னா சேம் கலர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் எடுத்து ரேப் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரைட்டாகவும் ரேப் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்லாண்டிங்காகவும் ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் லென்த்தியாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஏன்னா வந்து சப்போஸ் நமக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் லென்த்தியாகவே எடுத்திருக்கேன். ஒரு 2 மீட்டர் பக்கத்தில் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் வருதுங்கிறத பார்த்து நம்ம வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு லேஸும் ஒவ்வொரு திக்னஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கக்கூடிய லேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்லாண்டிங் எல்லா இடத்துலையும் ஈவனாக வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. லூஸ் வந்துடக்கூடாது. லூஸ் வந்துச்சுன்னா அது கிளியராக உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். இப்படி மூவ் ஆகிறது மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அந்த மாதிரி வராமலும் பார்த்துக்கோங்க. இன்பிட்வீனில் நீங்கள் வந்து க்ளூவும் அங்கனங்கன வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இது மூவ் ஆகாது. ஓகேவா? டாப்பில் வச்சா கூட ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து
லேஸ் யூஸ் பண்ணுறனால அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் B7000 வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய லேஸ் இருக்குது. சின்னதாக ஒல்லியாக வர்றது மாதிரி நிறைய டிசைனில் நிறைய கலர்ஸில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கலர்ஸ் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சிங்கிளாக வியர் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணனா கூட நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக ரேப் பண்ணுங்கள். அதே மாதிரி கேப்பும் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இனி இதில் ஒரு பேங்கிள் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேங்கிள் நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு கலர் இல்லைனா சில்வர் காம்பினேஷன் அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். ஓகேவா? இதுலேயே ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கிறது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்றாக்கில் வாங்கிக்கோங்க. சில ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேலேருந்து நமக்கு வந்து ஹேர் பேண்ட், ஹேர் அக்சசரிஸ் மேக்கிங்க்கான வீடியோஸ் வரும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். அதே டைமில் ஒர்க் வந்து நல்லா கிராண்ட் அப்பியரன்ஸாகவும் இருக்கும்.
கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1.5 மீட்டராச்சும் இந்த சைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா தேவைப்படும். ஓகேவா? இந்த 1/4 இன்ச் விட்த்துன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த 1/4 இன்ச் விட்த் உள்ளது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து 1.5 மீட்டராச்சும் தேவைப்படும். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணாலும் நமக்கு நிற்கும். பாருங்கள், கரெக்டாக ஒரு லைன் வர்றது மாதிரி ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபேப்ரிக் க்ளூலேயே நிற்கும், பட் உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நிற்காது. ஓகேவா? டைம் எடுத்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால் B7000 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இன்சைட்லேயும் நம்ம வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணி விடலாம். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் 1.5 மீட்டர் இருந்தால் அவங்களுக்கு கரெக்டாக பத்துற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து 2 மீட்டர் எடுத்திருந்தேன், எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் 2 மீட்டர் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் இது பிடிச்சே வச்சுருக்கணும். ஓகே, ஸோ இவ்வளோதான், நம்ம லேஸ் பேங்கிள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு சீக்வன்ஸ் இருக்கு, அது ஜிகுனாக இருக்கிற மாதிரிப்பட்ட மாடல். இது வந்து கோல்டு கிளிட்டரிங் இருக்க மாதிரி இருக்குது, உள்ளே வந்து ரிப்பன் மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம என்ன மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர் காம்பினேஷனும் நீங்கள் மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே கலரில் உங்களுக்கு வந்து கிளாத் இருக்குதுன்னா அது கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேஸ் பண்ண மாதிரி வெல்வெட் கிளாத் அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரிப்பாக நம்ம இப்போ வந்து வெல்வெட் கிளாத், நெட் கிளாத்தெல்லாம் நமக்கு வந்து பிரியாது. சரிதானா? ஸோ அந்த மாதிரியும் மார்க்கெட்டில் நமக்கு வந்து லேஸ் மாதிரி கிளாத் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அது கூட வாங்கி நம்ம இந்த மாதிரி ரேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுவும் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபர் கிளாத்தில், அப்புறம் இந்த பெட்ஷீட்லாம் மேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிப்பட்ட கிளாத்தில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் டிசைன்ஸ் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைன்ஸ் கொடுக்க வேண்டாம், ஏன்னா நல்ல கலர் காம்பினேஷன் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இப்போ அந்த மாதிரி வெல்வெட் கிளாத் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ரேப் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட வந்து லேஸ் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேங்கிள்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கடா பேங்கிளும் கண்டிப்பாக ஒரு டிசைன்
ஃபுல்லாக டிசைன் பண்ணணும். நான் இதில் வந்து கேப் விட்டுருக்கேன். இப்படி பண்ணாதீங்க. இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபுல்லாக டிசைன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம்.